ராசிக்காரங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கால் வைக்கிற இடம்லாம் கனி வெடியா இருந்தா நான் என்ன பண்றதுன்னுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு 8ல இருக்கக்கூடிய கேது தான் மிகப்பெரிய ஒரு தடைகள தந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷயத்த நாங்க முயற்சி பண்றோங்க. ஆனா சக்சஸே ஆக மாட்டேங்குது, தடையா இருக்குன்னுவாங்க. ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா சில சேஞ்சஸ் வந்து நடக்கும். கொஞ்சம் நீங்க அப்டேட் ஆவீங்க. காரங்களுக்கு டிஃபால்ட்டா ஒயிட் கலர் ரொம்ப செட் ஆகும். ஆனா அத நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. அதேபோல லைட் கிரீன் செட் ஆகும். அதையும் அது பக்கமே நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இதுல என்ன ஹைலைட்னா பிளாக் கலர் தான் உங்களுக்கு அதிகமா பிடிக்கும். அத அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. அது ஓகே. அதிகமா வந்து பிளாக்லயே இருக்கிறதுனால தான் உங்க லைஃப் எப்பவுமே பிளாக்காவே இருக்கு. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க அதிகமா இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டா பிளாக் பிடிக்கும் ஓகே. பட் அது மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. லாவெண்டர் கலர் யூஸ் பண்ணலாம், ஆஷ் கலர் யூஸ் பண்ணலாம், லைட் கிரீன் யூஸ் பண்ணலாம், ஒயிட் யூஸ் பண்ணலாம். இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். 6, 5, 8, 2 இதுதான். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னும்போது, அந்த நம்பர்ஸ் ரிலேட்டடா வந்து உங்களுக்கு நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து கிழமைன்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை, திங்கட்கிழமை இந்த 4 நாட்களும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான ஒரு நாளா இருக்கும். ஸோ இந்த நாட்கள்ல சில பொருட்கள் நீங்க வாங்குனாலும் சரி, இல்ல சில சில விஷயங்கள் நீங்க மூவ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஒரு ப்ளஸ்ஸா தான் இருக்கும்.